எத்தனை பேர் வீட்ல இந்த மாரி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல. சிங்க்ல என்னதான் நம்ம வேஸ்ட் போடக்கூடாதுன்னு பார்த்தாலும், இந்த மாரி குட்டி குட்டி பீசஸ்லாம் தவறி எப்படியோ ஒண்ணு விழுந்துருது. அது அந்த பைப்ல மாட்டிட்டு ரொம்பவே ஸ்மெல் அடிக்குது. அதுக்காக தான் இந்த மாரி ஃபில்டர் யூஸ் பண்றோம். பட் எனக்கு இந்த சென்டர்ல இருக்க நாப் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுறதில்ல. லூஸா இருக்கிறதுனால அப்பப்போ புடுங்கிக்குது. ஸோ இதுக்காக தான் நான் மீஷோலருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போடும்போது நான் யோசிக்கல. ப்ளஸ் கைக்கு வர வரைக்குமே நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. கைக்கு வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், என்னோட சிங்க் வந்து ஸ்கொயர் டைப்புன்னு. சரி ஓகே சென்டர்ல செட் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சு தான் சென்டர்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் சென்டர்லேயுமே செட் ஆகல. சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் வருது. இது வந்து ஒரு ₹76 தான். ஸோ அதனால் இதை ரிட்டர்ன் போட்டு இதுக்கு பதிலாக நம்ம ஸ்கொயர் டைப்பில் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஸ்கொயர் டைப்லேயும் கிடச்சிது. ஸோ இது வந்து அதை விட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. காம்போவாக வாங்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ₹70 அந்த ரேஞ்சில் வருது. இதுவுமே மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபில்டர் பண்ணி இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பைப் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் ஆகும். சிங்க்குக்கு கீழே இருக்க பைப் இல்லைனா ரொம்பவே ஸ்மெல் அடிச்சு போயிடும். ஸோ அதுக்காகவே இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த் த ப்ராடக்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.